ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு நமோ இன் தமிழ் பிரதமருடைய எல்லா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் உடனடியாக ஆரம்பித்திருக்கிறார். நீங்க பயன் இவ்வளவு பெரிய மொழிக்கு நான் மரியாதை செய்ய இந்த மொழியை அனைவருக்கும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே நேரத்தில் ஐயா அவர்கள் 2010 அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் வாஜ்பாய் காலத்தில் அடிக்கல் நான் தடுத்து வச்சது 2010 நான் முடித்திருக்கேன். கூட பொன்னையா பணம் 2016 செலவு பண்ண இதெல்லாம் பிரதமர் அவருடைய. அதே நேரத்தில் சுட்டி அவர்கள் தூக்கு தண்டனையில் அங்க இருந்த பொழுது எப்படி மீட்டு கொண்டு வந்தோம் என்பதை பிரதமர் குறிப்பிட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு இது நடக்குதுன்னா காரணம் யார்? காங்கிரசும் திமுகவும் என்ன பெரிய தவறை செய்து இன்னைக்கு இது நடக்க ஆரம்பித்திருக்கு. எதற்காக நம் மீனவ சொந்தங்கள் எல்லைக்கு போகும் பொழுதே பிடிபடுறாங்க? எதுக்கு? அந்த எல்லை காரணம் யார் அப்படிங்கறதெல்லாம் பிரதமர் அவர்கள் கேள்வியாக நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் கேள்வியாக கேட்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்முடைய பிரதமருடைய பேச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். அதை தாண்டி நண்பர்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்கன்னே பதில் சொல்றோம். கூட்டணி முடிவு ஆகிக்கொண்டே இருக்கிறது. தலைவர்கள் இருக்கிறாங்க. எந்த நேரமும் கூட தமிழகத்தினுடைய பட்டியல் வரலாம். காரணம், டெல்லியில முதல்ல நம்முடைய தேர்தல் பணிக்குழு அவங்க கூடுவாங்க. அதன் பிறகு பட்டியல் அங்கே பிறகு அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாங்க. ஆனால் எந்த நேரமும் கூட வரலாம். வருகின்ற பொழுது நிச்சயமாக பத்திரிகை பொறுத்தவரை தலைவர்கள் பொறுத்தவரை எல்லோரும் கூடி முடிவெடுக்கிறோம். இன்னைக்கு சரத்குமார் அவர்கள், ராதிகா சரத்குமார் அவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். திறமை, தைரியம், மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒரு பெரிய கட்சியை நடத்தியவர்கள் இன்றைக்கு முழுமையாக கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு மோடி அவர்களுக்காக இணைத்து ஒரு தொண்டராக பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதனால் நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றோம். தலைவர்கள் சரத்குமார் அவர்களையும் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களையும் முறையாக பயன்படுத்த வேண்டும். தலைவர்கள் இருக்கிறாங்க. எப்படி இந்த தேர்தலில் எப்படி அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய கட்சி முடிவெடுக்கலாம். சரிங்கா. ரெண்டு பேர் இங்க இருக்கிறீங்க. உங்க ரெண்டு பேர் வச்சுக்கிட்டே சொல்றேன். நீங்க கருத்து கணிப்பு நடத்தி சீட்டு கொடுத்தாலும் தப்புங்கிறாங்க. நீங்க கருத்து கட்டி சீட்டு கொடுத்தாலும் தப்புங்கிறாங்க. டெல்லியில் இருக்கிற சேனல் எல்லாம் கருத்து கணிப்பு நடத்தி சீட்டு கொடுத்தாலும் தப்புங்கிறாங்க. என்ன சொல்றது? உங்களுக்கு நீங்க என்ன அண்ணன் தம்பியா? நீங்க தனி சேனல், நீங்க தனி சேனல். எங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? எங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு நடுநிலைமையாக இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுமே களத்தை பார்க்கறீங்க. தென் தமிழகம் எப்படி இருக்கு, கொங்கு பகுதி எப்படி இருக்கு, வட தமிழகம் எப்படி இருக்கு, மத்திய தமிழகம் எப்படி, சென்னை பகுதி எப்படி, களத்தை பார்த்துவிட்டு அதை நியாயமான முறையில் விஞ்ஞானபூர்வமாக ஒரு சர்வே எடுத்து ரிசல்ட் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சி 2வது கட்சியா வந்துருச்சு. நீங்க தானே சொன்னீங்க. உங்களுக்கு கோவம். அது எப்படி சொல்லலாம்? நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை சரித்திர அளவுல வெற்றி பெறாங்கன்னா அதுக்கும் கோவம். அதனால் சகோதர சகோதரிகளே, ஒரு பானை சோறுனுடைய பதம் ஒரு சோறில் இருப்பது போல உங்களுடைய பத்திரிகை கருத்து கணிப்புகளே சான்று பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்போடு வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் துல்லியமாக படம் பிடித்து காட்டுறீங்க. எங்களுக்கு உங்க மேல கோவம் தான். ஏன் குறைச்சு சொல்றேன்? இப்பதான் அலை உருவாயிருக்கு. எல்லா இடத்திலும் எழுச்சியாக மக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல இருந்து சொல்றோம். தமிழகத்தில் நீங்க பாருங்க, அஞ்சனியா சொல்றீங்க ரொம்ப குறைவது. அதான் தேர்தல். நாளைக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் ஏதோ இப்ப அறிவிப்பு வந்திருக்கு. 3 மணிக்கு பிரஸ் மீட். அதன் பிறகு தேர்தல் சூடு பிடிக்கும். பாருங்க, பிரதமர் மோடிக்காக வாக்கு நல்லா மத்த கட்சியும் மத்த கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் தமிழகத்துல சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் மோடிக்கு ஓட்டு. அதனால நீங்க பாருங்க, மிகப்பெரிய அலையாக இது உருவாக போகுது. ஏதுங்கண்ணே, நானும் தொண்டன். நீங்க என் பேரை கேட்டாலும் சரி, பொன்னார் அண்ணன் பேரை கேட்டாலும் சரி, தொண்டர்கள் பேரை கேட்டாலும் சரி, கட்சி முடிவெடுக்கும். கட்சி எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும், இந்த வேலை செய்யணும், செய்யறேன். நல்லது தானே. நாங்க அதுல ஒளிக்கிறதுக்கு என்ன ஒண்ணு இல்லையானே, வெளிப்படையா இருக்கே.
மம்தா பானர்ஜி எத்தனை ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்துட்டு எவ்வளவுனே 1000 கோடி அம்மா. திமுக ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்துட்டு எவ்வளவுனே உங்கள நம்பர் 3 நம்பர் 4. நாங்க எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கோம்? 18 மாநிலத்தில் இருக்கோம். எத்தனை அரசாங்கம் நம்ம கிட்ட இருக்கு? அதனால நீங்க ஒரு அரசாங்கத்திற்கு எவ்வளவு பாண்டு கொடுத்திருக்காங்க நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு மாநிலத்தில் ஆட்சி இருந்தா எப்படினே 3000 கோடி, எப்படினே திமுக மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி. அதனால் நான் சொல்வது திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட் மூலமா 87%, 87% திமுகவுடைய நிதி எலக்ட்ரல் பாண்ட். அத கேள்வி கேட்கணும். அதனால் இதெல்லாம் வெளியே வரணும். ஆனா எலக்ட்ரல் பாண்ட்ல என்னன்னே தவறு, அருண்ஜேட்லி அவர்கள் முதல்ல பெட்டியை தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அது எங்களுக்கு வேண்டாம் என்பதற்காக எலக்ட்ரல் பாண்ட் கொண்டு வர. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இதை விட பெட்டரா பண்ணுங்க அப்படின்னா எஸ் பெட்டரா பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அரசு முயற்சி எடுக்கும், அரசு தான் முயற்சி எடுக்கணும் பாராளுமன்றத்தில். ஆனால் எங்களை பொறுத்தவரை மடியிலே எங்களுக்கு கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. நல்லா கூர்ந்து பாருங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை பாருங்க, எப்படி ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வாங்கியிருக்காங்க நீங்க பாருங்க. மம்தா பானர்ஜி அவங்க நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் போய் கேட்ட நான் பதிலே சொல்ல மாட்டேன். அதனால் சகோதர சகோதரி, நாங்கள் எதையும் ஒழித்து வைக்கவில்லை, நாங்கள் வெளிப்படையாக அப்படி பார்த்தா யாருமே எந்த ஒரு கட்சிக்கும் ₹1 கூட கொடுக்க முடியும். கட்சிக்கு எப்படி நிதி வருதுன்னா ஒரு பக்கம் சந்தா மூலமா பாரதிய ஜனதா கட்சியில சேரணும்னா ₹5 ₹10 சந்தா நிதி, அப்புறம் வருட ரெனியூவல், இது ஒரு பக்கம், இது ஒரு சந்தா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாதாரண மனிதன் இருந்து, ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா நமோ ஆப்ல ₹1000 ₹2000 ₹50 மைக்ரோ டொனேஷன் பண்ணலாம். நான் ₹1000 இந்த வருஷம் பண்ணிருக்கேன், பொன்னார நான் பண்ணிருக்கோம். அது இன்னொரு பக்கம் ஆப் மூலமா வாங்குறோம். இன்னொரு பக்கம் உங்களை போன்ற மனிதர்கள் பிடித்த கட்சி, அடுத்தது கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுக்கறாங்க. இந்த இதுபடி நீங்க வச்சீங்கன்னா எந்த கார்ப்பரேட் நிறுவனமும் யாருக்கும் ₹1 கூட கொடுக்க முடியாது. கார்ப்பரேட் நிறுவனத்திட்டே பணம் வாங்காதீங்க, வச்சுக்கலாம். ஒரு கட்சி யாருகிட்டையும் போய் கேட்கல, யாரு வேண்டுமானாலும் யாரு கொடுங்க. இதே போல தமிழகத்தில் திமுக நோண்டுங்க, அவங்களோட எலக்ட்ரல் பாண்ட் யாரு கொடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. அதுல யாரெல்லாம் எந்த கார்ப்பரேட் எல்லாம் உள்ள இருக்காங்கன்னு பாருங்க. அது ஒரு பெஞ்ச் மார்க் கிடையாது. நான் சொல்வது நீங்கள் தொடர்பை கண்டுபிடிங்க. அதுக்கு தான் இப்ப டிரான்ஸ்பரன்சி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இது ஒரு ஒளிவு மறைவில்லாத ஒரு டிரான்ஸ்பரண்டான கட்சி. அதனால்தான் நாங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ங்கிறோம். நீங்க ஃபுல்லா நோண்டுங்க, எல்லா பக்கத்தையும் பக்கம் பக்கமா பாருங்க, கோரிலேட் பண்ணுங்க. முதல்ல எனக்கு எஸ்பிஐ ஏன் டைம் கேட்டாங்க சார், நான் சொல்லிடுறோம். ஜூன் மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா எந்த கம்பெனி யாருக்கு பணம் கொடுத்துச்சுனே சொல்லிடுறோம். அதான் முதல் ஆர்குமெண்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, அவ்வளவு நேரம் கொடுக்க முடியாது, நீங்க உடனடியா யாரு பாண்டு வாங்கியிருக்கா, எந்த கட்சிக்கு எவ்வளவு போயிருக்கு, ரெண்டே இப்ப நம்ம கனெக்ட் பண்ண முடியல. எந்த கம்பெனி யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. அது மேபி உச்சநீதிமன்றம் அடுத்து சொல்லலாம், எந்த கம்பெனி யாருக்கு கொடுத்தாங்க ஜூனுக்குள்ள கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த டிரான்ஸ்பரன்சியை எப்பொழுதுமே நாங்கள் வரவேற்கின்றோம். எனக்கு தெரியலண்ணா, பார்க்கலையா? தேங்க்யூ அண்ணா, பையண்ணா.